வாத்தல லைட்டாக போண்ணே அண்ணே கிண்டி அண்ணா கிண்டியெல்லாம் யாருண்ணே அண்ணா கிண்டி கற்று பாரு வந்துச்சுண்ணே அண்ணே அக்கா கிண்டி வந்துச்சு பாருங்கக்கா இல்லை பாஸ் கிண்டி தானே கேட்டீங்க வந்துச்சு பாருங்க அண்ணா இது வடை பண்ணியெல்லாம் போகாதுண்ணே அவனோட பாரிஸ் போயிட்டு அப்புறம் தான் கோயம்பேடு வரும் கிண்டி இறங்கலாம் இறங்கிங்க வந்தாச்சு அண்ணே எதிரிங்கண்ணே தூங்காதீங்க வா சார் வாங்க சார் இறங்கிறது வழி விடுப்பா சார் நான் கூட்டு சார் சார் வாங்க சார் ராமபுரம் போகணும் வாங்க சார் எங்க சார் போகணும் ஆட்டோ நிக்குது சார் சார் வாங்க சார் நம்ம ஆட்டோ வாங்க சார் எங்க சார் போகணும் வாங்க சார் வாங்க நம்ம ஆட்டோ போகணும் வாங்க சார் வேணாம் சார் ஆட்டோ இல்ல சார் சார் பேக் ஏறுங்க வாங்க சார் என்ன சார் வாங்க சார் வந்து உட்காருங்க வாங்க ஆட்டோல போல் பஸ்ல தான் போறோம் ஊர்ல இருந்து கிளம்பும்போதே சொன்னாங்க நீ ஆட்டோக்காரன் அப்படியே போற கரெக்டா தான் இருக்கு ஏய் இந்த டைம்ல பஸ்லாம் கிடையாது ஆட்டோல தான் போய் ஆகணும் வெயிட் பண்ணு நானும் ஒரு வருஷமா பாக்குறேன் சைக்கிள்ல வந்து இப்போ பைக்ல வரேன் ஆட்டோ நீங்க உட்கார்ல குரு வந்து சவாரி ஏத்துற கவுண்டர் டேய் இப்படி ஆட்டோ வேணுமா யோ மாமா அது ஏன் சவாரி வா 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 ஐயோ ஆடி A4 வாவ் வா என்ன கார் ஏய் அறிவில்ல வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா சொல்லல சார் இதெல்லாம் நக்கல் வேற எங்கேயா போனா சூளைமேடு ஏய் சார் யாராவது இவங்களை கூட்டு போய் விட்டு வாங்கப்பா நான் கூட்டி போறேன் சார் வாங்க வாங்க டெய்லி இந்த மாதிரி நான் சாவுகிறேன் வாங்கப்பா என்ன பண்றது வா சார் மீட்டர் போடல சார் சூழல் தானே போகணும் 300 கொடு 300 ரூபாயா சார் 150 ரூபா தான் ஆகும்னு சொன்னாங்க என்னது 150 ரூபாயா எவன் சொல்கிறது 100 150 வாங்கிட்டு போகிறதுக்கா நைட்டில் கண்ணு முழிச்சு ஆட்டோ ஓடிட்டுருக்காங்க 300 ரூபா தரியா இறங்குறியா கொடுத்துடலாம் சொல்லு சரி சார் தரேன் வண்டி எடுங்க அது சார் இந்தாங்க ஒரு நிமிஷம் சார் இந்தா 300 ரூபான்னு சொன்னீங்க ஏய் மீட்ரு கேஸ் தான் போ என்னாச்சு லைன் போகல இரு ஹேய் யார் வேணும் மாறி மாறி அண்ணனை பார்க்கணும் மதுரையா ஆமாம் ஓ மதுரைண்ணா மதுரை பாட்டி வந்துருங்கண்ணா ஓ மதுரை தனலட்சுமி காலேஜ் வந்துருக்குண்ணா வெயிட் பண்ணிருக்காங்க பாருண்ணா என்ன பஸ் சீக்கிரம் வந்துச்சா ஆமாண்ணா ரொம்ப சீக்கிரமாக கொண்டு வந்து விட்டோம் சரி வாங்க போலாம் ஆனந்தே அண்ணா வண்டி ஏறேன் சரிண்ணா வாங்க வயது வந்தான் மகனே அம்மாண்ணே இதான் வீடு வாப்பா மாறி இவங்க தான் நீ சொன்னவங்களா முதல்ல கதவை திறங்க வாங்க வாங்கப்பா மாறி நானும் பார்க்குறேன் நீ கொண்டு வந்து விடுற ஆளுங்கள்லாம்
2 நாள் 3 நாள் லாட்ஜில் தங்குற மாதிரி தங்கிட்டு போயிடுறாங்க. இவங்களாவது கொஞ்ச நாள் இருப்பாங்களா? வந்தவங்களுக்கெல்லாம் வீடு பிடிச்சிருமாண்ணே? பிடிச்சா தானே இருப்பாங்க. உங்களுக்கு வாடகை அட்வான்ஸ் ஏதாவது பேலன்ஸ் வச்சிருக்கானா? ஐயோ, அந்த விஷயத்துலலாம் உனக்கு குத்தம் சொல்ல முடியுமா? வரங்க. உள்ள போங்க. மாறி, இங்கே தண்ணி பிரச்சனைலாம் இருக்குது. அவங்ககிட்ட சொல்லியிருக்கல. எல்லாம் சொல்லி தான் கூப்பிட்டு வந்தேன். எனக்கு தூக்கம் வருது, நம்ம படுக்கிறேன், நீங்கள் போங்க. சரி, போகும்போது கேட்டை சாத்திட்டு போயிடும். என்ன வீடு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு தேவையான எல்லா ஜாமானும் காலையில் வந்துடும். சேஃப்டியான இடம், அவ்வளோ சீக்கிரம் யாரும் கண்டுபிடிச்சி வர முடியாது. எதை பற்றியும் யோசிக்காம சந்தோஷமா இருங்க. என்ஜாய். கதிர், டேய், நான் ஒன்று சொன்னா கோச்சிக்க மாட்டேல்ல? கதிர், ஒரு பொண்ணு ஊரை விட்டு ஓடி வந்துட்டா அவளை உடனே ஓடுகாலின்னு சொல்லிடுவாங்க. அவள் நல்லா வாழ்ந்து காட்டுற வரைக்கும் அந்த பேர் அப்படியே தான் இருக்கும். நீ ஒரு நல்ல வேலைக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும். நம்ம 2 பேரும் போய் ஊரில் இறங்குனா 4 பேர் மதிக்கிற மாதிரி கௌரவமாக இருக்கணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் வச்சுக்கலாமே. சாரி கதிர். கோச்சிக்கிட்டியா கதிர்? ஓகே. சொல்லு, பொட்டி பையனை எங்க அனுப்பிச்சு வச்சிருக்க? சொல்றா. எனக்கு தெரியாது. என் பொண்ணை தலை தலைன்னு பத்த வச்சிருக்கிறது எதுக்கு? எங்களை மாதிரி பணக்கார வீட்டு பசங்க அல்ல தானே? அப்படி எல்லாம் தப்பா பேசாதீங்க. எங்க இருக்காங்க சொல்லு, பணத்தை நான் தரேன். என் பொண்ணை அப்படி தப்பா வளர்க்கல. சொல்றா. ஐயா, நீங்க தப்பா இப்ப இங்கே அவனை பேசுறேன். ஏய், என்ன ஆளாளுக்கு வீடறிவு அடிச்சிட்டு இருக்கீங்களா? ஓ மகனை அவ கூட்டு போய் தான் வச்சுக்க. ஒன்னு அத்தை விட இல்லாட்டி அறுத்து போடு. அதை விட்டு போட்டு ஒண்ணு ஓடி வந்து பிரச்சனை பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு நல்லா இருக்காதாமா? ஒழுங்கு மரியாதை என்ன? நீ பத்த பொண்ணா இருந்தா அப்படி சொல்லுவியா? நீ சும்மா இரு. எல்லாம் ஒன்னால வந்தவன. நீ பொண்ணை சரியா வளர்த்திருந்தா போது நிப்பாங்களா? கிளம்பிட்டல. இங்க வர ஒத்த சவுண்ட் விட்டு வச்சுக்க. ஒத்த வந்து ஒரு சட்டை அறுத்து அண்ணா, பிள்ளை பிள்ளைங்க கிளம்பிடுவாங்க. அங்கே போகலாம். போலீஸ் ஸ்டேஷன்ல பிசிஆர் கம்பெனி கொடுத்துருக்கேன். கிளம்பி போ, நிக்காத. எந்திரியா, முறை எந்திரியா. இனிமே அவளுக்கு வக்காலத்து வாங்கன்னு வச்சுக்க. உன்னை அடிச்சே கொண்டுவேன். அப்புறம் முத பொண்ணாடி போன இடத்துக்கு தேடி போகணும். அன்னைக்கு நான் அடிச்சது. மாப்ள, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணியோ எனக்கு தெரியாது. அவளை அறுத்து போட்டு என் மகனை கூட்டு வாடா. நம்ம வம்சத்துக்கே வந்த கலங்கம். பேரோட அர்த்தம்